ஈரானிய ட்ரோன்கள் சவுதி அரேபியாவின் அராம்கோ எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியுள்ளன. இது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி மையங்களில் ஒன்றாகும். இந்த தாக்குதலால் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த செய்தியை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சுமார் 9 முதல் 10% வரை உயர்ந்தது. ஒரு பேரல் $80 நெருங்கியுள்ளது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுது. சவுதி அரேபியா மட்டுமன்றி ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளிலும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் 2 ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாக கூறியுள்ளது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.